மின்கட்டண உயர்வை உடனடியாக குறைக்க வேண்டும் என இந்திய ஸ்பின்னிங் நூற்பாலை உரிமையாளர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். கோவை பாப்பம்பட்டி பிரிவில் அச்சங்கத்தின் ஆண்டு பேரவை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் தலைவர் ஜி சுப்பிரமணியம், கொரோனாவுக்கு பின் நூற்பாலை தொழில் நலிவடைந்து விட்டதாகவும், வங்கதேசத்தில் தற்போது நிலவி வரும் சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு இந்திய நூற்பாலைகளுக்கு பயன் ஏற்படும் வகையில் மத்திய அரசு வழிவகை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இம்போர்ட் பண்றதுக்காக எங்களுக்கு அந்த 11% டியூட்டியை எடுத்து விட்டா நாம உலக நாடுகளோடு போட்டி போடுற மாதிரி பஞ்ச உலக நாடுகளுடைய விலைக்கு வாங்க முடியும். அதனால இந்த 11% டியூட்டியை ஆஃப் சீசன்லயாவது எடுக்கணும். சிஜிஐ கொள்முதல் பண்ண விவசாயிகிட்ட இருந்து கொள்முதல் பண்ண பஞ்ச நேரடியாக ஆலைகளுக்கு மட்டுமே விற்கணும், ட்ரேடர்களுக்கு விற்கக்கூடாது. அதுக்கு அந்த கேப் பீரியடுக்கு 12% வட்டி போடுறாங்க. அதை 7% வட்டியா சிசிஐ போடணும். அது இப்ப தொழில் நசிச்சிட்டு இருக்கிறதுனால இப்போ மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது. நிர்மலா சீதாராமன் வந்தப்ப இப்ப நான் போட்ட தீர்மானத்துகளையுமே கோரிக்கையா எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிறான். நிறைய கோரிக்கைகள் சிரமங்கள் சொல்லியிருந்தான், எல்லாத்தையும் வாங்கிட்டு கண்டிப்பா பண்றங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப அமைச்சர் வரும்போது அதிகாரிகளை சந்திக்க வச்சது இந்த முதல் முறை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.